அனைவருக்கும் வணக்கம். சொல்வனம் புனைவு வனத்திற்கு யாவரையும் வரவேற்கிறோம். இன்று கலந்துரையாட எடுத்துக்கொண்டுள்ள கதை சுழற் பிரயாணம். இதன் ஆசிரியர் பிரதீப் பாரதி அவர்களுடன் தான் இன்று உரையாட இருக்கிறோம். இவர் மருத்துவத்துறையை சார்ந்தவர், சிறந்த இலக்கிய வாசகர். ஆம், இவர் ஜெயமோகனை தன்னோட ஆசிரியராக கருதுகிறார். டாலஸ் டெக்சஸில் நண்பர்களோடு இணைந்து 2 வாரத்துக்கு ஒரு தரம் ஒரு இலக்கிய கலந்துரையாடலை ஒருங்கிணைக்கிறார். சொல்வனத்தில் மருத்துவத்தில் நிலைத்தவையும் அழிந்தவையும் அப்படிங்கிற தலைப்பில் வெவ்வேறு உலக நாகரிகங்களோட தொன்ம கதைகள், வரலாறு, இலக்கியம் மற்றும் தத்துவம் வழியே மருத்துவத்தோட வளர்ச்சி படிநிலைகளை பற்றி ஒரு 13 கட்டுரைகள் கொண்ட ஒரு அப்புனைவு தொடர் எழுதியிருக்கார். இவரோட முதல் சிறுகதை சுழற்பிரயாணம். அதை தான் நம்ம இன்னைக்கு கலந்துரையாட எடுத்துட்டு இருக்கோம். இந்த சுழற்பிரயாணம் சிறுகதை அதிகாரம், ஆன்மீகம், மனுஷ மனித மனதோட இருள், அப்புறம் வார்சுருமை சுழற்சி, இதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக நுணுக்கமாக பேசுகிறது. ஒரு பிரம்மாண்டமான ஆசிரமத்தோட பின்னணியில் குரு சீடர் உறவரோட ஆழத்தில் ஒளிந்திருக்கிற வன்முறை, அதோட தந்திரம், இதெல்லாம் இந்த கதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. பாருங்கள் பிரதீப். வணக்கம் சரஸ்வதி. இந்த கதையை படித்த உடனே இது ரொம்ப புதுமையான கதையாக இருந்தது என்னை பொறுத்தவரை. இந்த கதையை படித்தது உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு தோணிச்சு. சுழற்பிரயாணம் அப்படிங்கிற தலைப்பு எதை குறிக்குது? அதிகாரத்தோட சுழற்சியா, இல்லைன்னா ஆன்மீக தேடலோட முடிவற்ற பயணமா? வணக்கம் சரஸ்வதி. முதல்ல அன்னையர் தின வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போற கதையிலயும் அன்னைகள் வராங்க. அது ஒரு 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 ஸ்டேட்மெண்டா கூட கதையில இருக்கு. எளிய தாய் உள்ளங்கள் கஷ்டப்பட்டு துறந்து போய் நாணத்தின் துணை கொண்டு அடையிற இடத்துல முன்னாடியே நின்றுட்டு வான் கூப்பிடுறதாங்கன்னு கதையிலேயே ஒரு வரி கூட இருக்குது. அதை பத்தி நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். நீங்க கேள்விகள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அன்னை கேரக்டர் பத்தி கூட. சோ இப்ப இந்த முதல் கேள்விக்கு வர, இந்த சுழற்பிரயாணம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பிரயாணத்துல முதலும் இல்லை, முடிவும் இல்லை. ஒரு பயணத்துக்கு நம்ம ஆரம்ப இடம்னு இருக்கணும், ஒரு முடிவு இடம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த பிரயாணத்துல ஆரம்ப இடமும் இல்லை, முடிவும் இடமும் இல்லை. அப்படின்னா இந்த பயணம் முடியவே போறது இல்லையா? அப்படின்னா யார் இந்த பயணத்தை மேற்கொள்ள போறாங்க, இல்ல இந்த பயணத்துல யார் வெளியில இறங்கிக்கிறாங்க, இல்ல பாதியிலேயே இறங்கிக்கிறாங்க அப்படின்றதுதான் கதை பேசுது. முக்கியமா கதை யோகா சாதனை பண்ற ஒரு ஆன்மீக சாதகனோட, ஒரு சீடனோட வாழ்வை பத்தி பேசுற கதை. அதனாலதான் சுழற்பிரயாணம் அப்படின்ற தலைப்பு இருக்குங்க. இந்த கதையை எழுதுறதுக்கு உங்களுக்கு தூண்டிய ஒரு ஆரம்ப புள்ளி என்ன? பிரயாணம் அப்படின்னு அசோகமித்திரன் ஒரு கதை எழுதியிருக்காரு. தமிழ் இலக்கியத்துல மிக மிக முக்கியமான கதை. இதை இங்க நாங்க டாலஸ் கலந்துரையாடல் கூட்டத்துல சென்ற வருடம் ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட்ல இந்த கதையை பத்தி பேசணும். சுருக்கமா அந்த பிரயாண கதை என்ன சொல்லுதுன்னா, பல ஆசிரமங்களுக்கு போன ஒரு சீடன் கடைசியா தன்னோட குருவை கண்டடைஞ்சுக்கிறான். அந்த குருவோட ஆன்ம சாதனை செய்யறதுக்காக மலை மேல ஏறி போறாங்க. அந்த குரு பல காலமா ஆன்மீக சாதனை பண்ண, யோக சாதனை பண்ண ஒரு குரு. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த குருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. 2 நாள்ல அந்த குருவோட உடம்பு சுத்தமா நஞ்சு போயிடுது. அவ்வளவு ஆரோக்கியமா இருந்த குரு நஞ்சு போயிடுறாரு. அப்போ ஒரு சக்கர வண்டியில வச்சு மலையில இருந்து கீழே ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் எடுத்து வர பார்க்கலாம் சீடன். ஒரு இரவுல நடக்கிற கதை தான் அது. அந்த சீடன் அந்த இரவுல குருஜியை சக்கர வண்டியில கீழே கொண்டு வரும்போது, ஒரு கட்டத்துல ஓநாய்கள் அந்த குருஜியை இழுத்துட்டு போயிடுது. அவனால அதை கண்டுபிடிக்க முடியல, தடுக்க முடியல. காலையில எந்திரிச்சு அவன் பார்க்கும்போது, காலையில போய் தேடி பார்க்கும்போது, குருஜியோட இறந்து போன உடல் தான் அவனுக்கு தெரியுது. ஆனா இறந்து போன குருஜியோட கையில ஒரு ஓநாயோட பிஞ்சு போன கால் இருக்குது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருது. இந்த கதை நமக்கு ஒரு ஒரு கேள்வியை தரக்கூடிய கதை. என்னன்னா, இவ்வளோ காலம் யோக பயிற்சி செஞ்ச ஒரு யோக குருநாதர் வாழ்வோட இறுதி கணத்துல தன்னோட உயிராசையை விடாம ஓநாய்கள் கூட போராடி அந்த ஓநாயோட காலை பிச்சு எடுத்து கையில வச்சிருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட கதை முடியுது. இப்ப இந்த கேள்வி நமக்கு ஒரு ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கொஸ்டின் இல்லையா இது? அப்ப நம்ம இங்க செய்யறதுக்குலாம் என்ன பொருள் இருக்கு? என்னதான் பண்ணும்போது கடைசியான அந்த ஆதி உயிர் விசைகள் தான் நம்மள ஆளுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கதை எழுதின காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1960களில் எழுதியிருக்காரு அவர். அது நவீனத்துவ காலகட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பேர்லாம் நம்ம பின்னாடி போட்டுக்கிட்டாதான். நவீனத்துவ காலகட்டத்தில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாத்தையுமே வகுத்து நம்மளால சொல்லிட முடியும், எல்லாத்தையுமே அளந்து பார்த்துட முடியும், இங்க மர்மன்றது எதுவுமே இல்லை, தொன்மையானது மரபுன்றதுலாம் ரொம்ப பழமையானது,
அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த காலகட்டத்தோட ஒரு கதையா தான் இத நான் பார்த்தேன். ஸோ இந்த கதையில இருந்து அந்த சீடன் என்ன ஆயிருப்பான்? இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச குருவ, அவரோட தோல்வியோட கணத்துல அவன் பார்த்த அந்த சீடனோட மனநிலை என்னவா இருக்கும்? அப்படின்றது தான் இந்த கதை. அந்த சீடன் தான் இதுல வர குருஜி. ம். ஓ! ம். ஆ இந்த கதையில வந்து ஒரு மைய மண்டபம் இருக்கும். ஆமா. அந்த மைய மண்டபம் வந்து உள்ள நுழையிறவங்கள எல்லாம் ரொம்ப சின்னவங்களா உணரச் செய்யும். இந்த மாதிரி இது வந்து நீங்க எழுதினது மனசுல வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வடிவமைச்சீங்களா? மைய மண்டபம்ன்றது ஒரு ஆர்க்கிடைப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த கதையில வர ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சரான ஒரு கட்டடத்த மட்டும் நம்ம அப்படி நினைக்க தேவையில்ல. இந்த மைய மண்டபம்ன்றது ஒரு ஐடியாவா கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ம். ஒரு அரசியலா எடுத்துக்கலாம், கம்யூனிசமா எடுத்துக்கலாம், சோசியல் மீடியாவா வச்சுக்கலாம் அந்த மைய மண்டபத்த. அப்ப உள்ள வர்றவங்க தன்னை ஏன் வந்து ரொம்ப சின்னவங்களா உணர்றாங்க அப்படின்றது தான் அங்க கேள்வி. மைய மண்டபம் அங்க இருக்குது, பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா உள்ள வர்றவங்க ஏன் வந்து தன்னை சின்னவங்களா உணர்றாங்க? அத எப்படி இன்னொருத்தவங்க மேனிபுலேட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் கதை பேசுது. ம். ஆ அமெரிக்க வடிவமைப்பாளர் ராபர்ட் லீயோட பாத்திரம் வந்து வருது இந்த கதையில. அது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்த வந்து உண்டுபடுத்துது? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ராபர்ட் லீயோட கதாபாத்திரம் வந்து கதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரமா தான் நான் நினைச்சு எழுதினேன் அத. ரொம்ப கான்ஷியஸா எழுதின பகுதி அது. எப்படி ம். வரணும் அப்படின்னு எழுதின பகுதி. ஏன்னா, இந்த ஆன்மீக சாதனை எல்லாம் வந்து நம்ம கண்ணால பார்க்காத அருவமான ஒரு சாதனையில இருக்காங்க இந்த ஆசிரமத்துல எல்லாமே. ஆனா இவரு சொல்றது எல்லாமே கட்டிடமா கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு நமக்கு வருது இல்லையா? அப்ப 2 கான்ட்ராஸ்டான உலகங்கள வந்து நம்ம வந்து ஒரு கதையில வைக்கணுன்றதுக்காக ராபர்ட் லீ வராரு. ராபர்ட் லீயோட கேரக்டர் பத்தி பின்னாடி நீங்க நெறைய கேட்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அது நம்ம விரிவா பேசுவோம் அத பத்தி. ஆ அவர் வந்து இந்த லூசிஃபர் ம். கலை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அது வந்து நவீன ஆன்மீக நிறுவனங்களின் அ ஒரு பணிமயமாக்கல வந்து சொல்லுதா? இல்ல. நான் அப்படி நினைக்கல. அவரு வந்து ஏற்கனவே இங்க இருக்கிற ஒரு அறிவுல, கலையில ஒரு திருகல உண்டு பண்றது மூலியமா மக்கள எப்படி மந்தையாக்கி மேனிபுலேட் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ம். அதுக்கு வந்து கடைசியா அவரு இறந்து போறது கூட ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனியோட கட்டடத்துல இருந்து தான் அவரு வந்து சூசைட் பண்ணிக்கிறார்ன்னு கதையிலேயே வருது. அவரு வந்து ஒரு அறிவ வந்து எப்படி வந்து ஒரு ஒரு தீமைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதோட வடிவமா தான் அவரு அங்க வராரு. ம். வணிகமயமாக்கல்னா அதுவும் அதுல ஒரு பகுதி தான் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ம். ம். இந்த கதாநாயகன் அகோரானந்தன் வந்து ஆசிரமத்திலேருந்து வெளியேறி ஒரு தொழிலதிபரா மாறிடுறான். அதோட பின்னணி என்ன? ஏன் வந்து அவன அப்படி மாத்தி, அவன் வந்து ஒரு தொழிலதிபரா மாறுற மாதிரி எழுதணும்னு உங்களுக்கு தோணிச்சு? கதையில அவனோட பேர் வந்து ரொம்ப பின்னாடி தான் வருது. அவன் நாணம் ஆ. அடைஞ்சதுக்கு பின்னாடி தான் வந்து அகோரானந்தன் பேரு. கதை ம். வந்து தன்னிலையிலேயே சொல்லிக்கிட்டே வர்றதுனால, ம். அவன் பேர் ரொம்ப பின்னாடி தான் வருது. கதையிலேயே அவனுக்கு வந்து 2, 3 இடத்துல வந்து ஒரு உடைவு ஏற்படுது. ஒரு ரப்ச்சர் வருது அவனுக்கு. ரப்ச்சர் ஆகுறான் அவன். ஃபர்ஸ்ட் ம். தடவ வந்து அவன் ராபர்ட் லீ அவரோட ரூம்ல போய் சந்திக்கும்போது ஒரு ரப்ச்சர் நடக்குது அவனுக்கு. இது வந்து ஆசிரமம் வந்து பணம் பண்ற இடம் அப்படின்ற ஒரு ரப்ச்சர் நடக்குது. 2வது வந்து ராபர்ட் லீ இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் வந்து குருஜிய பார்க்க போறான். அங்க உள்ள குருஜியோட ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ஒரு உடைவு ஏற்படுது. அவன் வெளியில போயிறான். ஆசிரமத்த விட்டு வெளியில போயிறான். அதாவது வந்து இதுவரைக்கும் அந்த ஆசிரமம் அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அது தொடர்ந்து அவன் வார்த்தையில வந்துட்டே இருக்கு. நான் சொன்னா தான் இங்க எல்லாம் நடக்கும் அப்படின்றது ம். வந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்த அடிப்படையான ஒரு உயிர் இச்சை அது. தன்னோட இடத்த, தன்னோட டெரிட்டோரிய தன்னோட கட்டுப்பாட்டுல ஒரு உயிரினம் வச்சுக்குது. அவன் வெளியில போனவன் இன்னொரு ஒரு ஆன்மீக ஆசிரமம் ஆரம்பிக்கல. கட்டடம் தான் கட்டப் போறான். அது ஏன் அப்படின்றது வந்து வாசகருக்காக யூகிக்க விட்டுருக்காங்க. ஏன் அவன் போய் ம். இன்னொரு ஒரு ஆசிரமம் இது பண்ணி இத விட பெருசாவும் பண்ணியிருந்திருக்க முடியும். அவன் ஏன் கட்டடம் கட்டியிருக்க வேண்டியிருக்கு அப்படின்றதும் ஒரு கேள்வியா வச்சிருக்கு வாசகர் முன்னாடி. ம். அந்த கதையில வந்து முதல்ல வந்து மாதாஜிய பத்தி சொல்லுவீங்க. அது கதையில நேரடியா வராட்டா கூட, அது ஒரு பெரும் சக்தியா வந்து அது உணரப்படுறதோட நோக்கம் வந்து என்ன? கதை வந்து அடிப்படையான ஒரு உயிரோட இச்சைகள பத்தி பேசுது. விலங்கு இயல்பு. நம்ம இன்னைக்கு அறிவு, ஞானம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டா தான். அடிப்படையா நம்ம இங்க தங்கி வாழறதுக்கு சில இச்சைகள் இருக்கு இல்லையா? அந்த கதைய பத்தி பேசும்போது ஒரு பெண்ண பத்தி பேசாம எப்படி வைக்க முடியும் நம்ம? அந்த கதையினால மாதாஜி அங்க இருக்காங்க கதையில. மத்தபடி கதையில வெறும் ஆண்கள் தான் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? 2டே பெண்கள் தான் வராங்க. ஒண்ணு ஆமா. குருஜியோட அம்மா வராங்க, மாதாஜி ம். வராங்க. 2 பேர பத்தியும் அவங்களோட பார்வை தான் வருது ஒழிஞ்சு, அவங்க நேரடியாவே காமிக்கல நம்ம. ம். ஏன் இப்படி ராபர்ட் லீயோட கதாபாத்திரம் வந்து தற்கொலை முடிவு வந்துடுது? அது எதுக்கு? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நெறைய பேர் இந்த கேள்விய என்ட்ட கேட்டிருந்தாங்க. கதையில வர மத்த கதாபாத்திரங்களோட முடிவுங்கள நீங்க பாருங்களேன். இப்ப குருஜியோட குருஜி என்னவா இருக்காரு? அவர கொன்னு புதைச்சுறாரு. அந்த இடத்துல விதை போடுறாரு. ஒரு ஆலமரமா வராரு. மாதாஜி சமாதி அடைஞ்சாருன்னு கதையிலேயே வருது நமக்கு.
இப்ப குருஜி வந்து ஞானம் அடைஞ்சு இறக்கல. அவரு வந்து இறந்துடுறாரு. ஆனா, அவரு தல மேல என்றும் இருக்கும் ஒரு கிரீடம் இருக்குதுன்னு அகோரானந்தன் வாயிலிருந்து வருது. அந்த என்றும் இருக்கும் கிரீடம் என்ன? அப்படிங்கிறது நம்ம அது வாசகருக்கு விட்டுட்டோம். ஆனா, அவரு வந்து இறக்கும்போது கூட சீடன வந்து ஞானம் அடைய வச்சுட்டு தான் இருக்கிறார். அதுக்கு உடனே அகோரானந்தன் ஞானம் இதாயிடுது. இப்ப பிரவானந்தன் இன்னொரு ஒரு கேரக்டர்ங்க ஒரு சின்ன கேரக்டர் தான் பிரவானந்தன். அவனும் கடைசியில நம்ம கதையில சொல்லும்போது, அவன் கையில வந்து குருஜியோட நாட்குறிப்பு இருக்குது ம். அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்கோம். இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு. இவங்களுக்கு ஆப்போசிட்டா அறிவுல ஒரு திருகல உண்டாக்கி மனிதர்கள மந்தைப்படுத்தணும்னு நினைக்கிற ராபர்ட் லீக்கோட முடிவு என்னவா வைக்க முடியும் நம்ம? ஓஹோ! அப்ப அவர வந்து நம்ம வந்து கதைய வந்து அவர வந்து அப்படியே விட்டுற முடியாது இல்லையா நம்ம? அந்த கதையில ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அவரு வந்து அந்த திருகல் வந்து என்னதான் இருந்தாலும் அது ஒரு திருகல் தான் அது. அதனால தான் அவரு வந்து அந்த ஒரு டெக் கம்பெனியோட இதுல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவரோட அவரோட ஐடியாவே வந்து அவர் கை குடுக்கல அப்படின்றது தான் அதோட இது. ம். ஆ. அப்புறம் இந்த குருஜி வந்து சாகுற சமயத்துல அவரோட உடல் வர்ணனை வந்து சொல்லியிருப்பீங்க. அது பயங்கர கொடூரமா இருக்கும். அது ஏன்? ஓகே. அது குரூரமா இல்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா அப்படியா? கதை முழுசுமே வந்து அகோரானந்தனோட பார்வையில வருது. அகோரானந்தன் வந்து ஒரு யோக சாதகன். அவன் வந்து அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறது தான் வாசகர் பார்க்கணும். அப்புறம் அப்படி அவன் நெனச்சா குரூரமா நெனச்சா, அது கதையில என்ன மாரி விளைவ கொண்டு வருது அப்படின்றது தான் வாசகர்களோட இதுக்காக உட்ருக்கோம் நம்ம. குருஜிய பொறுத்தவரைக்கும் அவரு வந்து குறை மாசத்துல 6 மாசத்துல, 7 மாசத்துல பொறந்தவரு அவரு. அவங்க அம்மா வந்து அவருக்கு ரதியானந்தன் வாழ்வின் மீது தீராத விருப்பு கொண்டவன் ம். அப்படின்னு பேர் போடுறாங்க. ஆ கடைசியில அவர் இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு புராஸ்டேட் கேன்சர் வந்து அவரோட விரைகள் நீக்கப்படுது. அதாவது வந்து அவரால இன்னொரு ஒரு உயிர வந்து குடுக்கவே முடியாது. அவரோட ஒவ்வொரு உயிர் இயல்புகள், உயிர் ஆதியான இச்சைகள் ஒவ்வொன்னையும் அவரால வந்து நிறைவேத்திக்க முடியாமயே போகுதுன்றது தான் கதை பேசிக்கிட்டே இருக்குது. ஆமா. அது அருமையான கத. நன்றி. புரிஞ்சுக்கவே எனக்கு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆ. இல்ல ஒரு 2 தரம், 3 தரம் இன்னி காலையில கூட திருப்பி ஒரு தரம் படிக்கணும் போல இருந்தது. ஓ! ஏன்னா அந்த கதை அப்படி ஒரு ஆழமான கத. அதுல வர்றது சொல்றதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும். மேலோட்டமா இது படிச்சா கதை புரியாது. ஆமா. இது ஒரு யோக சாதன கதையாவும் படிக்கலாம். இல்ல வேற எந்த ஒரு துறையிலயும் ஒரு ஆழ்ந்து போம்போது, நம்ம ஒரு அடிப்படை இச்சைகள் எழுந்து வந்து எப்படி ஒரு தடையா ஆகுதுன்றத பத்தியும் நம்ம வந்து இத படிக்க முடியும். நம்ம யோகாவ பத்தி படிச்சீங்கன்னா நல்லது. அது யோக சாதன பத்தி தான் பேசுது. ஆனா அத நீங்க மாத்திக்கலாம். எத வேணாலும் ஒரு அரசியல்வாதிய வச்சீங்கனாலும் அவனுக்கு அடிப்படையான இச்சை என்ன எழுந்து வருது அப்படின்னு நம்ம பேச ஆமாமா. முடியும். யார வேணாலும் அந்த இடத்துல மாத்திக்க முடியும் ஆமா. நம்ம. ஒரு குடும்பத்தில இருக்கிறவனுக்கு கூட அது நடக்கும். கரெக்ட். ஆமா. ஃபேமிலி மேன். இந்த ஓநாய் வந்து கதையில மீண்டும் மீண்டும் ஓநாய் வர்றதா சொல்லுது வந்து எத குறிக்குது? அசோகமித்திரனோட பிரயாணம் கதையிலயும் ஓநாய் தான் வரும். அதேதான். ஓகேவா? இது அதுதான் வந்து தள்ளி ஓநாய் ம். ஓநாய் வந்து ஒரு ஆர்க்கிடைப். ஆதி இச்சைகளோட விலங்குத்தன்மையோட ஒரு படிமமா, இமேஜா தான் வந்து இங்க ஓநாய ஓ! நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓநாய் மட்டும் இல்ல. யோகம் சார்ந்தும், இந்து மரபு சார்ந்தும் வேறு சில படிமமும் வருது. யோக இரவில் எழும் பெருநிலவுன்னு ஒரு படிமம் யூஸ் ம். பண்ணியிருக்கோம் நம்ம. அப்புறம் இருட்டுல எழுந்து வர யானை, அந்த யானைய அவன் உரிக்கிற ஒரு படிமம். குருஜியால உரிக்க முடியல. அகோரானந்தால மட்டும் தான் அதோட தோல உரிச்சு போத்திக்க முடியுது. கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்ற ஒரு படிமம் அது. ம். நச்சு பாம்பின் நோக்கு அப்படின்னு பாம்போட என்ன சொல்றது? இமைக்கா விழிகளோட ஒரு நோக்கு எழுதுற படிமம். பவதி பிச்சாந்தேகின்ற படிமம். இந்த மாரி ம். சில யோகம் சார்ந்த படிமங்கள நம்ம வந்து இந்த கதையில வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து கதைய வந்து ரொம்ப வந்து ட்ரிவியலைஸ் பண்றதுக்காக பயன்படுத்தல. கதைக்கு அது தேவையா இருந்தது. அதனால நம்ம பயன்படுத்திக்க ஓ! வேண்டியிருக்கு. ஆ ஒ இந்த ஆன்மீக மையம் எல்லாம் எப்படி ஆன்மீக அதிகார மையமா மாறுது? அப்படிங்கிறத பத்தி கதை சொல்ற மாதிரி நான் வந்து உணர்றேன். அது கரெக்ட்டா? அது சரியா? ஆ முதல் வாசிப்புல அப்படி ஒரு வாசிப்பு சாத்தியம் கதையில இருக்குது. அத மறுக்கல நானு. ஆனா அதுல வந்து நம்ம இலக்கியமாவோ, கதையாவோ எழுதுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம நியூஸ் சேனல தொறந்தாலே அதுதான் இருக்குது இல்லையா? இத நம்ம கதையா எழுத வேண்டிய அவசியம் இல்லல்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாரி, கதை வந்து தேடல் கொண்டவனோட ஒரு பயணத்த வந்து இங்க வந்து உங்க முன்னாடி காட்சிப்படுத்துது. அதுக்கு வந்து இந்த ஆசிரம செட்டப்ப ஒரு புனைவு பாவனையா யூஸ் பண்ணுது. அது ஒரு செட்டப் தான் அது. அது ஒரு உங்கள வந்து ஒரு ஒரு கதைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு புனைவு பாவனை தான் அது. அது அது முக்கியமா வந்து ஒரு தேடல் கொண்டவனோட ஒரு பயணத்த சொல்லுது அந்த கதை. நல்லா அழகா பதில் சொல்றீங்க. பொருத்தமா. நன்றி. பணம் வந்து மழையா கொட்டுச்சு அப்படிங்கும்போது, அந்த ஆன்மீகத்துல வந்து அந்த பணத்தோட பங்கு பத்தி உங்க பார்வை என்ன? நீங்க கதைய ஒட்டி தான் கேட்கிறீங்க. என்னோட பார்வைய இல்ல, கேட்கல இல்ல, கரெக்ட்டா? இல்ல, இல்ல.
கதையோட ஒட்டின பார்வை தான். கதைய ஒட்டி தான். அ அந்த பார்வை எல்லாம் கதையில வந்து நம்ம வந்து எங்கேயுமே சொல்ல. அந்த ஆசிரமத்துல அவ்ளோ பணம் வருது இல்லையா? அந்த பணம்லாம் என்ன பண்றாங்க அந்த பணத்த வச்சு? அந்த பணத்த நம்ம காட்சிப்படுத்தல. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு, இல்ல அந்த பணத்த வச்சு என்ன பண்றாங்கன்னு நம்ம சொல்லல. அப்புறம் அகோரானந்தன தவிர வேற யாருமே அந்த பணத்த பத்தி கதையில பேசல. பிரபானந்தனும் அந்த கதைய பத்தி பணத்த பத்தி பேசல. குருஜியும் பேசல. மாதாஜி, குருஜி சொன்னாங்கன்னு ராபர்ட் லீ தான் இவன்ட்ட சொல்றாரு. இது அகோரானந்தனோட பார்வையில, வியூ பாயிண்ட்ல தான் அந்த பணத்த பத்தி வந்துகிட்டே இருக்குது. அகோரானந்தனும் தொழில் செஞ்சு கடைசியா அந்த தொழில விட்டுட்டு ஞானம் அடையும்போது, அந்த தொழிலும் அதுல சம்பாதிச்ச பணம் எங்க போச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. அது எல்லாமே வாசகனோட யூகத்துக்கு விட்டு இருக்கோம் நம்ம. அந்த பணத்தெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சேவை பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல எங்கேயாவது ஸ்விஸ் பேங்க்ல வச்சிருந்துக்கலாம். நம்ம சொல்லல அதெல்லாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து கதைய வந்து இன்டென்சிஃபையா கொண்டு போணுன்றதுக்காக அதெல்லாம் நம்ம வந்து அப்படி அப்படியே விட்டுருக்கோம் நம்ம. ம். நான் அப்படி நினைக்கல. பணம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கா இந்த கதையில இருக்குன்னு நினைக்கல நான். இது அகோரானந்தோட வியூ பாயிண்ட் தான் அப்படி வந்து முன்ன பின்ன போயிட்டே வருது. அவன் வந்து பணம் தான் சம்பாதிக்க ஆசிரமம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறான். அப்புறம் திரும்பி வந்து இல்லன்னு நினைக்கிறான். இந்த மாரி மாறி மாறி அவன் நினைக்கிறான் இல்லையா? அவனுங்களோட தடுமாற்றங்கள பத்தி கதை பேசிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆசிரமங்கள்ல பல ஆசிரமங்கள் அந்த மாரி தானே இருக்கு. அதான் பணம் உண்மை. மட்டும் அந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை குடுக்க தான் நம்ம ஆ வந்து அந்த பேக்ட்ராப்பயே அதான், யூஸ் அதான், பண்றோம் நம்ம. அதான். அதுதான் உங்களுக்கு வந்து இந்த கேள்வியில கேட்டீங்க இல்லையா? ம். அந்த ஒரு புனைவு பாவனைய அதுதான் அப்படியே வந்து நமக்கு காமிக்க யூஸ் ஆகுது. ஆ குருஜி வந்து அவரோட போர்க்கால கதை, அந்த கோஹிமா போர். ம். அது வந்து ஏன் அந்த ஆன்மீக கதையோட அத இணைச்சீங்க? அதுக்கு என்ன காரணம்? அ அந்த கோஹிமா போர் வந்து 2 விஷயத்துக்காக கதையில சேர்க்கப்படும். அது உண்மையிலேயே நடந்த ஒரு போர் அது. ஆமா. அ குருஜியோட பூர்வ கால வாழ்க்கைய வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோட சித்தரிக்க, வாழ்வு மீது அவர் வந்து எவ்வளோ வந்து வாழ்வ பிடியா பிடிச்சிருக்கான்னு காமிக்கிறதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. அவர் வந்து ராணுவத்துல ராணுவ பயிற்சிகள்லாம் செஞ்சவர் அவரு. உயிர் வந்து ஒரு பொருட்டே இல்லன்னு அவருக்கு பயிற்சி குடுத்துருக்காங்க. அதனால அவர் உயிர பத்தி எவ்வளோ இதா புடிச்சிட்டு இருக்காருன்னு ஒண்ணு. அப்புறம் 2வது ஒரு உருவகமா, அந்த போர் வந்து ஒரு சின்ன டென்னிஸ் கோர்ட்ல நடந்த போர். ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ராணுவமும், இன்னொரு பக்கம் ஜப்பானிய ராணுவமும் செஞ்ச போர் அது. ஒருவேள அந்த போர்ல வந்து பிரிட்டிஷ் ராணுவம் தோத்திருந்தா, ஜப்பானிய ராணுவம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கும். 2ஆம் உலகப் போரோட இதுவே மாறியிருக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு டென்னிஸ் கோர்ட் தான், இவ்ளோ உலகத்தோட மொத்த பிரம்மாண்டமான 2 சாம்ராஜ்யங்களுடைய வெற்றி தோல்வியே தீர்மானிக்குது. மக்களுடைய வெற்றி தோல்வியே எவ்ளோ சின்ன இடம் அது. கதையிலயும் அப்படிதான் வருது இல்லையா? சின்ன ஆமா. இடம், பிரம்மாண்ட மைய மண்டபம் ஆமா. அப்படிலாம் வருது. அதுக்காக நம்ம ஒரு ஓ! உருவகமா அந்த போர பயன்படுத்தியிருக்கோம் நம்ம. ஓகே. இப்ப புரியுது. ஆ பயம், ஃபியர். ம். அதான் வந்து ஒரு பக்திக்கு வந்து ஒரு அடித்தளம்னு நினைக்கிறீங்களா? ஆ நான் அப்படி நினைக்கல. கதையில கூட மக்கள் பயந்து தான் வந்து அந்த பணத்த குடுக்குறாங்க அப்டின்னும் சொல்லல. அவங்க வந்து ஒரு அப்டின்ற ஒரு ஒரு பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி தன்ன வந்து சிறுமையா உணர்றாங்க. அது பயம் அப்டின்னு நான் நினைக்கல. அது ஒரு ஒரு அடிப்படையான உயிர் இச்சையான ஒரு ஒரு பிரம்மாண்டத்த பார்த்த உடனே அதுக்கு வந்து அடிபணியிறாங்க அப்டின்னு வேணா சொல்லலாம். பயம்னு அந்த ம். இதுல யோசிக்கல நானு. யோசிக்கிறேன். நீங்க வந்து ஒரு லைன் எழுதியிருப்பீங்க. ரொம்ப அருமையான இருக்கும் அது. "மனம் ஒரு பக்கமாக பிரிந்து நின்று புன்னகைத்தது" அப்படின்னு. இது ம். வந்து இந்த மனித மனத்தோட பிரிவினைய வந்து சொல்றீங்களா? இது வந்து கதையில வந்து அகோரானந்தன் வாயிலிருந்து வருது. அகோரானந்தன் ஆ, சொல்றதா தான் வருது. ஆமா. அகோரானந்தன் இதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு 12 வருஷம் பயிற்சி செஞ்ச ஒரு யோக சாதகன். அவனுக்கு இந்த அவனோட உடம்ப பத்தி, மனச பத்தி ஒவ்வொன்லயும் ஒரு நுண்ணுணர்வு இருக்கு இல்லையா? அததான் அந்த கதையில காட்டுறாங்க நானு. அவன் வந்து அப்படி நினைக்கிறான். அது வந்து நம்மளோட இது இல்ல. அவனுக்கு வந்து அவன் உடம்புல என்ன நடக்குது, மனசுல என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கான்ஷியஸ் இருக்குது அவனுக்கு. அந்த மாரி ஒரு ஸ்டேட்ல இருக்கான் அவன். அந்த கதையில வந்து குருஜி வந்து அந்த அவரோட குருவோட மார்பு தோல வந்து உரிச்சு நாட்குறி போடுறதா, அந்த வன்முறையோட பின்னணி என்ன? அப்படின்னு ஒரு வன்முறைய வந்து அவர் வந்து செய்றாரு ஒரு குருஜி. இத வன்முறை அப்படின்னு நான் நினைக்கல. இது எல்லாமே வந்து இந்த அடிப்படை உயிரிச்சைன்னு நம்ம வந்து சில விஷயத்த கதையிலேயே வருது. அத நம்ம இப்ப பேசிட்டா அது தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஒரு உயிர் வந்து எப்படி வந்து தன்னோட வாழ்வ வந்து இந்த இந்த பூமியில தக்க வச்சுக்குது அப்படின்னா, ஒண்ணு வந்து அது உயிர் மேல தீரா விருப்பு கொள்ளும். எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு இருக்குது. 2வது தன்னோட இடத்த டெரிட்டோரிய மார்க் பண்ணுது. இப்ப நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் பீயிங் பண்ணி வைக்கும் அதோட ஏரியால. இந்த மாரி விலங்குக்கு வந்து ஒரு ஒரு இடத்த பவுண்டரிய தனக்கான கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். இந்த கதையில வந்து அந்த பவுண்டரி பிரீச் ஆயிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்தையில இருக்கிற விலங்கு வந்து அந்த தலைவனா அது முயற்சி பண்ணும்போது, ஒருவேள அந்த தலைவன கொன்னுச்சுன்னா, அத வந்து உண்டு செரிச்சுக்கும். கேனபலைஸ் ஆயிக்கும். அது ம். கேனபலைசிங்ன்னு பேரு. இப்ப குருஜிக்கு வந்து வாழ்வு மீது ஒரு
தீராத ஆசை இருக்கு. அதே சமயம் தன்னோட குருஜிகிட்ட இருந்து அவர் வந்து கேனபலைஸ் பண்றாரு. அவரு குருஜியா அவர் ட்ரை பண்றாரு. அவரு தோல உரிச்சு எடுத்துக்கிறாரு. அந்த தோல வச்சு அவர் என்ன பண்றாருன்னு கதையில ம். பின்னாடி வருது இல்லையா? சோ ம். அப்படிதான் இருக்கு. அத நான் வந்து ரொம்ப வன்முறையா நினைக்கல நானு. ஆனா அத படிக்கும்போது வன்முறை மாரி தான் இருக்கு. ஓகே, ஓகே. ஐ மீன் ஒவ்வொரு வாசகருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் நம்ம எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வாசியா வாசகனுக்கு இதுல அகோரானந்தருக்கு ஒரு ரப்ச்சர் நடக்கிற மாரி, படிக்கிற வாசகனுக்கும் ஒரு ரப்ச்சர் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாமா. அதுலேருந்து அவங்க என்ன வேணாலும் போலாம். இப்ப நீங்க வன்முறைன்னு சொல்றத நான் மறுக்கல. என்ன வேணா அவங்க வந்து ஏன் இவன் இப்படி பண்றான்? இவன எது இந்த மாரி ஆமா. செய்ய தோணுது? அப்படின்ற அந்த கேள்வி தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். தாட் ப்ரொவோக்கிங். ஆமா, ஆமா. கதை வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அத பத்தியே யோசிக்க வைக்குது. அதுதான் உங்க அ கதையோட வெற்றி. இந்து மரபுல சில மரபுல வந்து இறந்தவர்களோட உடல் பாகத்த சாப்பிடுற சடங்குகள்லாம் இருக்கு. தாந்திரீக மதத்துல அந்த மாரி சடங்குகள்லாம் இருக்கு. சோ ம். அது வந்து ரொம்ப வன்முறையினோ, இல்ல வந்து குரூரம் அப்படின்னோ நான் நினைக்கல. அது அங்க இருக்குது. இந்த ஆழ்மன விலங்கு இச்சையெல்லாம் வந்து நம்ம பின்னாடி அடக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ஒவ்வொன்னா மேல மேல வருது. அது எப்படி வந்து யார் வந்து ஹேண்டில் பண்றாங்க? யாரால வந்து அத வெற்றி கொள்ள முடியுதுன்றதும் கதையில நம்ம பேசிக்கிட்டே ம். இருக்கோம் அத. ஆமா. ம். இந்த கதையில வந்து ஒரு திகில், அப்புறம் ஒரு ஆன்மீகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை அங்கங்க. அது எனக்கு ஒரு புது முயற்சியா தெரியுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அ திகில் அப்படின்னு எத சொல்றீங்கன்னு தெரியல. ஒருவேள போர்க்கள காட்சி, இல்ல குருஜியோட இப்ப இறப்பு ஆ சொன்னீங்க. அதெல்லாம் திகில்னு எல்லாமே. சொல்றீங்களா? இந்த அப்படின்னு. ஓநாய் வருது, இந்த ஓநாய் ரத்தம் வருது அதெல்லாம் தெறிக்குது, சொல்றீங்க இதெல்லாம் இல்லையா? அது எழுதியிருக்கிற விதமெல்லாம் படிக்கும்போது ஒரு திகிலா தான் இருக்கு. ஓகே. கதையோட மையம் வந்து ஒரு யோகா சாதனோட பிரயாணம் அப்படின்றதுல இருந்து தான் கதை ஆமா. இருக்குது. அத விட்டு விலகி போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கதையில காமத்த வைக்க எனக்கு நெறைய இடம் இருந்தது. ம். காமத்த கதையில வச்சுக்கணும். அதுவும் ஒரு அடிப்படையான விஷயம். அத வைக்க முடியும். ஆனா அத நான் வேணும்னே தான் வைக்கல. ஆனா வைக்க திகில் நான் வேணும்னே வச்ச மாரி தெரியல. திகிலா நான் நினைக்கல அத எழுதும்போது. சோ இப்ப நீங்க சொல்றதுனால அத பத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன். அதாவது என்னன்னா ஒரு மனித கதையில ஆன்மீகம் இருக்கு. கதையில ஆமா, ஆன்மீகம் இருக்கு. ஆமா. திகில் இருக்கா அப்படின்னா, நான் யோசிச்சு பார்க்கிறேன் அத. அ எ என்ன ஏன் அப்படி எனக்கு நினைக்க தோணுதுன்னா, ஒரு மனித நடைமுறையிலேருந்து மாறுபடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு தோல மொத்த கதையுமே உரிக்கிறதோ அத பத்தி தான் பேசுது இல்லையா? ஆ, அவங்க வந்து காலைல 9 டூ 5 ஆஃபீஸ் போறவங்க இல்ல. ஆ, ஆன்ம சாதனம் பண்றவங்க, ஆமா, போர்க்களத்துல இருக்கிற ஒரு சோல்ஜர் அந்த மாரி தான் கதை பேசுது. ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பெர்சன பத்தி தான் பேசுது. ஒரு நார்மலான பெர்சனோட வாழ்வ பத்தி பேசல கதை. ஆமா. அதனால நான் அத வந்து திகில்னு நினைக்கல. நான் வேணா அத பார்க்கிறேன். யோசிச்சு பார்க்கிறேன் இல்ல. நான் எப்படின்ட்டு. அது இப்ப இன்னொருத்தர் வந்து அத டிகிரியா கூட நினைக்க மாட்டாங்க. ஓகே, ஓகே, எனக்கு கேள்வி கேட்கிற எனக்கு இப்ப அப்படி தோணுதுன்னு தான் சொல்றேன். ஓகே, ஓகே. அது ஆமா. ஆ இந்த கதைய வந்து நீங்க எழுதுறதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்களா? பண்ணினா எத்தன நாள் ஆயிருக்கும்? கதையில ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல. கதை வந்து இந்த கதையோட முதல் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து ஒரு ஹால்ஃப் டேல எழுதினேன். காலைல 9 டூ 12 அந்த டைம்ல எழுதிட்டேன் நானு. கதை எடிட்டிங் எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு 4, 5 நாள் எடுத்துச்சு எனக்கு. அப்பதான் வந்து 2வது எடிட்டிங்ல தான் வந்து அந்த போர்க்கள காட்சிலாம் சேர்த்தேன். அந்த போர்க்கள காட்சி பத்தி நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. கோஹிமா போர்க்களத்த பத்தி. ம். ஏன்னா, அந்த கதையோட நம்பகத்தன்மை வந்து ஹரிதாம் கூர் அப்படின்றதும் ஆ. அசோகமித்திரன் பயன்படுத்திருக்காரு கதையில ஆமா. அவரு பேரு. கரெக்ட். அப்ப நம்ம கதையில இங்கேயும் பயன்படுத்துவோம். அது எங்க இருக்கும்? ஒரு வேளை வந்து அஸ்ஸாம் பார்டர்ல இருந்ததுன்னா, அங்க என்ன நடந்தது? அத கதையோட எப்படி இணைக்கிறது? அப்படின்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஆனா, கதை எழுதுறதுக்கு முன்னாடி அசோகமித்திரன் கதைய படிச்சு ஒரு 6 மாசம் அந்த கதை எனக்குள்ள இருந்தத இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். அப்படின்னு ம். நம்ம வச்சுக்கலாம் வேணும்னா. ரொம்ப அருமையான கதை. ஐ மீன் முதல் கதை அப்படின்னு நம்ப முடியல. ஓகே. இது உங்களோட முதல் சிறுகதை அப்படின்னு என்னால நம்ப முடியல. ஏன்னா, பெரிய கதை வேற. இன்னும் ஒரு சிறுகதைன்னு கூட சொல்ல முடியாது அத. ஆமா. அது அத விட ஒரு கொஞ்சம் குறுநாவலா ஒரு குறு ஆ உத்தேசிச்சு தான் எழுதுனது அது. ஆமா. அது ஒரு அவங்க குறுநாவல் தான். டேக்கிங் ஈஸியா சர்ச் பண்றதுக்காக டேக்கிங்க்கு ஆமா. அது சிறுகதைன்னு வச்சு. குறுநாவல் தான். ஆ. இந்த கதை வந்து படிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க வீட்ல, இல்ல வாசகர்கள், இல்ல விமர்சகர்கள் அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வந்ததா? ஆ நான் இங்க வந்து அமெரிக்கா விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்துல இருக்கேன் நானு. ம். அங்க இருக்கிறவங்க நெறைய பேர் எழுத்தாளர்களும் கூட நம்ம சொல்வனத்திலயும் அவங்களோட கதைகள்லாம் வந்திருக்கு. அவங்கலாம் கதைய படிச்சுட்டு எல்லாருமே ஓரளவு நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு, புடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. முக்கியமா என்னோட யோக குரு வந்து குருஜி சவுந்தர். அவரு வந்து பீகார் யோக மையத்தோட குருஜி அவரு. அவரு கதைய படிச்சுட்டு, நான் என்ன நெனச்சேனோ அதுக்கு பக்கமா வந்து அவரோட வாசிப்பு அனுபவத்த சொன்னாரு. அதுவே எனக்கு வந்து ஓகே. கதையில நான் எய்ம் பண்ணத ஓரளவு கொண்டு போய் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நெனச்சேன் நானு. இந்த கதையில வந்து இருநிலவு அப்படின்னு வருது. ஆமா. இருநிலவு தெரிஞ்சது. அப்புறம் அவன் வந்து இதான். அது என்ன இருநிலவு? இதெல்லாம் வந்து யோக படிமங்கள். யோக இரவு அப்படின்னு சொல்லும்போது,
அதாவது வந்து ஒருத்தன் ரொம்ப நாள் யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஞானத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தடை ஒண்ணு வந்து சேருது இல்லையா? அப்போ அந்த இரவுல 2 நிலவு எழும்போது, அதுக்கு முன்னாடி அந்த 2 நிலவு எழுக்கும் முன்னாடி, அதுவரைக்கும் அவன் விட்டதெல்லாம் வந்து ஒரு யானையா எழுந்து வருது அவன். எதெல்லாம் அவன் விட்டுருப்பான், வாழ்க்கையில விட்டுட்டு தான் ஒரு இடத்த நோக்கி ஞானத்த நோக்கி போயிருக்கான். எதெல்லாம் விட்டுருப்பானோ அதெல்லாம் எழுந்துரும். நீ எதெல்லாம் விட்டுட்ட பாத்தியா? இத காமிச்சு, இது ஞானம்னு பேர்ல எதெல்லாம் எழுந்திருக்க பாத்தியான்னு ஒண்ணு வருது. ஒரு யானை. அந்த யானைய உரிச்சதுக்கு அப்புறம், அந்த யானையோட 2 தந்தமும் 2 நிலவா இருக்கலாம். இது வந்து யோக படிமங்கள். இதுக்கு நமக்கு வந்து விளக்கம் கிடையாது. நேரடி விளக்கம் இல்ல. ஒவ்வொருத்தவங்களோட விளக்கம் தான் இது. அப்படி அது வந்து 2 நிலவா இருக்கலாம். அதான் யோக இரவு அப்படின்னே பேரு அதுக்கு. ஓ! நேரடியா இரவுன்ற பொருள் இல்ல. ஒரு யோக பயிற்சியில ஒரு 12 வருஷம், 15 வருஷம் பண்றவருக்கு, ஒரு ஞானம் அடையறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இருள் இருக்கு. அத கடந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஞானம் வந்து வாக்களிக்கப்படுது. இல்லாதவங்க இந்த இந்த சைட் திரும்பிடுறாங்க அவங்க. நல்லா எழுதியிருக்கப்பா. ரொம்ப செம்ம, நன்றி. செம்ம. கதை செம்ம. ரொம்ப நன்றி. இன்னும் நெறைய எழுதணும் நீங்க. இது மாரி. எழுதுவேன் கண்டிப்பா. யோகத்த வச்சு எழுதுறத தவிர கதைகளே எழுதலாம் நீங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா அந்த ஒரு ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கு. கதை எழுதக்கூடிய ஒரு அதனால நீங்க இன்னும் நெறைய எழுதணும். நன்றி, நன்றி. இந்த எழுதுவேன். கதையே கூட நீங்க ஒரு நாவலா கூட எழுதலாம். ஆமா, அதுக்குண்டான சாத்தியம் ஏன்னா இருக்குது கதையில. அத்தனையும் ஆமா, இருக்கு. அது ஆமா. அடக்கி ஆமா. இந்த வச்சிருக்கீங்க. ராபர்ட் லீயவே நெறைய பேர் வந்து இந்த ராபர்ட் லீயவே இன்னும் கொஞ்சம் விரிச்சு எழுதணும் ஆ அப்படின்ற மாரி அதையே நீங்க வந்து ஒரு ஒரு 50 பக்கம் எழுதலாம். கரெக்ட், நாவலா எடுக்கும் பொழுது. கரெக்ட். ரொம்ப அருமையா இருக்கு கதை. நான் வந்து முதல்ல வந்து பிரதீப் பாரதி கதைன்னோனே, என்ன கதை தெரியலையே! இத எடுக்கலாமா? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன். ஓகே. அப்புறம் அத ஒரு ஏன்னா எப்பவுமே கடகடன்னு பண்ணா தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ம். அதனால அன்னைக்கு நைட் உட்காந்து அந்த கதைய வந்து படிச்சேன். படிச்சது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. ஓகே, சரி இந்த கதைய எப்படியே நம்ம எடுத்து நம்ம ஓகே, வந்து பண்ணி பார்ப்போம். எனக்கு ஓகே, உங்கள மாரி எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. ஓகே. உண்மையா அதான் நம்ம வந்து ஒழுங்கா கேட்கணும்ல கேள்விகள. ஓரளவுக்கு ஆமா, பொருத்தமா. ஆமா, இல்லைன்னா ஆமா. பிரயோஜனம் இல்ல அது. கரெக்ட், அ கரெக்ட். நான் வந்து பாலா கிட்ட ஆமா, சொன்னேன். நீங்க படிச்சுட்டு உங்க கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப படிச்சதோட இன்டென்சிஃபை இது வந்து தெரிஞ்சுது. அ இல்லைன்னா க நான் பாட்டுக்கு எதையோ கேட்பேன். ஒண்ணுமே பொருத்தமில்லாம கதைக்கு இருந்தா அப்புறம் கேட்கிறவங்க என்ன செய்வாங்க? கதை வந்து ஒரு முதல் வாசிப்பிலேயே கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் கடினமா இருக்கிற மாரி தான் இல்ல கதையோட இருந்தது. அமைப்பே எனக்கு இருக்குது. இருந்தது. 2, 3, ஆமா. 4 மொத்தமா ஒரு 6, 7 தடவ நான் படிச்சிருப்பேன். ஓகே, ஏன்னா ஓகே, இன்னைக்கு காத்தால கூட அத வந்து படிச்சேன். ஏன்னா ஓகே. நேத்துக்கு நைட் முழுக்க வேற விஷயம் நம்மள ஆக்கிரமிச்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு ஐயோ! அது அத அத மைண்ட்லேருந்து தள்ளி விடணுங்கிறதுக்காக திருப்பி இன்னைக்கு காத்தால உட்காந்து படிச்சேன். 2 தடவ படிச்சேன். ஒரு அப்ப கதை வந்து எந்த அளவு உங்களுக்கு தடை குடுக்குதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகத்துல வந்து ரொம்ப நாள் இருக்கும் அது. ஆமா ஏன்னா இந்த நீங்க வந்து கதை அவ்ளோ அந்த கதைய புரிஞ்சுக்க அவ்ளோ உழைப்பு போடுறீங்க இல்லையா? அது ஆமா. தொடர்ந்து இருக்கும். எளிமையா படிச்சுட்டே போயிறது வந்து படிக்க எளிதா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம 1 வாரம், 2 வாரம் கழிச்சு படிஞ்சிரும். இப்ப ஆமா. இந்த கதையோட படிமங்கள்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும். மைய மண்டபம்னா என்ன? ஏன் வந்து சிறுமையா நம்ம உணர்றோம்? அப்படின்றதெல்லாம் நமக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்னு தான் நெனைக்கிறேன் நானு படிக்கிறவங்களுக்கு. ஆமா. சாரி. ம். சரிப்பா. ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. ரொம்ப தொடர்ந்து நன்றி. எழுதுங்க. கண்டிப்பா. கல்வனத்தோட சார்பாக எனது நன்றிகள் உங்களுக்கு. உங்களுக்கும் நன்றி. கதைய பிரசவிச்ச சொல்வனத்துக்கு நன்றி. பாஸ்டன் பாலாக்கு முக்கியமா நன்றி ஆமா. சொல்லணும். அவரு தான் வந்து சொல்லணும். கேட்டுட்டே இருப்பாரு. ஆமா. பாஸ்டன் பாலாவுக்கும் நன்றி. சொல்றேன். கதைய படிச்ச வாசகருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. ஆ மீண்டும் சொல்வனத்தின் புனைவு வனத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.